இன்னைக்கு நம்ம கேட்க போறது ஸ்பெயின் நாட்டோட கதை ஒண்ணு. ஒரு சேவல் தண்ணீர்ல தன்னோட முகத்தை பார்த்து தன்னுடைய அழகான ஒரு செங்கொண்டை இருக்கிறத பார்த்துட்டு உற்சாகத்தோட நான் தான் இனிமேல் இந்த தேசத்தோட புதிய மன்னர் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு உற்சாகத்தோட உரத்து கூவிக்கிட்டே இருந்துச்சான். அதுக்கப்புறம் அதுவாவே இனி நம்ம வேலை என்ன அப்படின்னா தலைநகருக்கு போய் மூடி சூட்டிக்க வேண்டியதுதான் அப்படின்னு நினைச்சிட்டு மறுநாள் தன்னைத்தானே அலங்கரிச்சுட்டு தலைநகரை நோக்கி நடக்க ஆரம்பிச்சது. போற வழியில ஒரு கோழி அந்த சேவல்கிட்ட, எங்க போற, நானும் உன் கூட வரலாமா அப்படி கேட்டுச்சான். சேவல், நான் தான் புதிய மன்னரா முடிசூடி கொள்ள போறேன், நீ அழகா இருக்க, வா நீதான் என் ராணி, நம்ம 2 பேரும் சேர்ந்தே பயணம் செய்வோம் அப்படின்னு கோழியையும் கூட்டிட்டு நடந்துச்சான். ரெண்டும் கம்பீரமா நடந்து போய்கிட்டு இருந்தப்போ வழியில இருக்கிற எலியும் அணிலும் பார்த்து புது ராஜா வாழ்க வாழ்கன்னு ஒரே வாழ்த்தொழிதான். வழியில ஒரு முயல் பார்த்துட்டு, எங்க போறீங்க, நானும் உங்களோட வரலாமா அப்படின்னு கேட்டுச்சான். ஆமா ஆமா, நான் தான் புதிய மன்னர், என் பக்கத்துல இருக்கிற இந்த கோழி தான் ராணி. அதை கேட்ட முயல் வியந்து போய், எனக்கு ஒரு மந்திரி பதவி கிடைக்குமா அப்படின்னு கேட்டுச்சான். உடனே சேவல், சரி உன்னை பார்த்தா படிச்ச முயலா தெரியுற, வா நீதான் இன்னைக்கு என் பிரதான அமைச்சர் அப்படின்னு 3 பேரும் தலைநகரை நோக்கி அழகா நடந்து போனாங்களாம். போற வழியில இன்னொரு வான்கோழிய பாத்துட்டாங்களாம். வான்கோழியும் இதே போல நானும் உங்க கூட வரேன் அப்படின்னு சொல்லிச்சான். உடனே சேவல் வான்கோழிய பார்த்து, சரி நீதான் நான் என்னுடைய தேசத்துல அரண்மனை நாட்டியக்காரி அப்படின்னு நியமனம் கொடுத்து அதையும் கூட்டிட்டு போச்சான். இந்த 4 பேரும் அழகா தலைநகருக்குள்ள ஒரே பந்தாவா நுழையிறாங்க. பதவி ஏற்கிறதுக்கு முன்னாடி தேவாலயத்துக்கு போய் நம்ம போய் வணங்குவோம் முடிவு செய்யறது சேவல். அதுபடி சேவலும் அதோடைய கூட்டாளிகளும் அங்க இருந்த ஒரு பழைய தேவாலயத்துக்கு போனாங்க. அங்கிருந்த மதகுரு சேவலையும் கூட்டாளிகளையும் பார்த்ததும் வேகமா கதவை அடைச்சிட்டான். தனக்கு விசேஷ மரியாதை செய்ய போறான்னு சேவல் கம்பீரமா நின்னுச்சு. மதகுருவும் தன்னோட பணியாளர்கள் அழைச்சிட்டு, இவங்களை பிடிச்சு அடிச்சு கொல்லுங்க, விருந்து சாப்பிட்டு நிறைய நாளாயிருச்சு. பயந்து போன சேவல், நான் இந்த நாட்டோட ராஜா ராஜா அப்படின்னு கத்துச்சான். உடனே அங்க இருக்கிறவங்க சிரிச்சுட்டு, ஓ அப்படி வேற நினைப்பு இருக்கா உனக்குன்னு தடியால ஓங்கி அடிச்சாங்க. உருப்படாத ஆசையால தான் கெட்டதும் இல்லாம கூட இருந்தவங்களையும் சாகடிச்சது சேவல். எளிய மனுஷங்க கஷ்டத்துல கவலைப்படுறாங்க, சிரமப்படுறாங்க. ஆனா சேவலை போல வீண் கற்பனையில திளைப்பதில்ல, பேராசை கொள்றதில்ல. பாமர மக்களை விட படித்தவங்கிட்ட தான் பேராசை அதிகமா இருக்கு. இதத்தான் படிப்பு உருவாக்கி இருக்கிறதா?